இதேதுல்லா சார், எதிர்க்கட்சிகள் எதெல்லாம் இஸ்லாமிற்கு எதிராக பாஜக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களோ அது எல்லாமே இஸ்லாமிற்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுது. 370 அதே போன்று முத்தலாக், சிஏ இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அது உண்மை என்று சொன்னால் காஷ்மீர் வேலியில ஒரு சீட்டு கூட பாஜக பெறாதது ஏன்? இரண்டாவது, மகாராஷ்டிராவில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன அந்த 70 லட்சம் கள்ள ஓட்டுகளில் தான் இவர் சொன்ன 1-2 இடங்களில் வேணால் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பிஜேபி வென்றிருக்கலாம். ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா வெற்றிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மூன்றாவது ஒரு விஷயம், தம்பி திமுகவுடைய சகோதரர் ராஜா தமிழ்மாறன் சொன்னது உண்மை. ஒரு இஃப்தார் பார்ட்டியில தன் கட்சி செய்ததை சொன்னாதான் பிற கட்சிகள் அது மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு செய்யணும், நாம பெரும்பான்மையா இருக்கோம், சிறுபான்மை மக்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வரும். ஆக தமிழக முதல்வர் ஒன்றாக சொன்னது எல்லாம் உண்மைதான். ஏன் இன்றைக்கு பாஜகவோ அதிமுகவோ சிஏஏ விஷயத்துல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதை ஆதரித்த போது ஏன் அதை எதிர்த்தன? சிஏஏ கூட்டணி கொண்டு வந்ததை ஆதரித்தது ஏன் என்பது இந்த நேரத்தில் முக்கியமா கேட்கணும். இப்ப திருப்பரங்குன்றம் மறந்துட்டாரு தம்பி. என்னுடைய செல்வம் நல்லவர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். செல்வத்துடைய கட்சி தான் மோசமான கட்சின்னு சொல்றேன். திருப்பரங்குன்றம் பிரச்சனை எப்படி உருவாச்சு? இப்படி பல்வேறு பிரச்சனைகளை முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்குறது தமிழ்நாட்டில் யாரு? பாஜக தான். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் நேரத்தில் முஸ்லிம்கள் விரோதமாக பேசுறதும் பாஜக தான். இன்னைக்கு 14% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக 4% கான்ட்ராக்ட் கொடுத்தா அதை ஏன் தடுக்கிறது பிஜேபி? நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கும் போது அதை ஏன் எதிர்த்தது பிஜேபி? ஆந்திராவில் ஏன் எதிர்த்தது? இந்தியாவில் பல மாநிலங்களில் முஸ்லிம்கள் விரோதமா இருந்தது ஏன்? 15 விழுக்காடு முஸ்லிம்களுக்கு ஒரு 4% கூட கொடுக்கிற ஒரு நல்ல மனசு வேண்டாமா பிஜேபிக்கு? இந்த கேள்வியை தான் இன்னைக்கு முஸ்லிம்கள் கேட்கிறாங்க. இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் பிஜேபி கூட்டணியா வெற்றி பெறாது.